வணக்கம். இன்றைக்கி நம்ம மகர ராசிக்கு 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் ஏன் 2025க்கான அட்வான்ஸ்டு ப்ரிடிக்ஷன் 2024லேயே கொடுக்குறேன்னா, 2025ல் 3 முக்கிய ராஜ கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்கெல்லாம் 2025ல் பயிற்சி ஆகிறாங்க. சனி பகவான் எடுத்துட்டா 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆவார். ராகு கேது பகவான் 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பயிற்சி ஆவாங்க. அப்போ சனி பகவான் மார்ச் மாதத்தில் 2025ல் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி ராகு பகவான் கேது பகவான் ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க 2025ல். அதே மாதிரி குரு பகவான் மே மாதம் 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பெரிய ராஜ கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி ராகு கேது குரு இவங்கெல்லாம் பயிற்சி ஆகிறப்போ பலன்கள் வேறுபடும், பெரிய மாற்றம் ஏற்படும். அதாவது நன்மையோ தீமையோ பெரிய மாற்றம் ஏற்படும். அது நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் நிறைய பிளான் வச்சுட்ருப்பீங்க. வீடு கட்டுறதாகட்டும், வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும், மாற்றுறதாகட்டும், சொத்து பத்து இடம் வாங்குறதாகட்டும், ஃபாரின் ட்ராவல் போகிறதாகட்டும், ஜாப் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி ஜாபுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாகட்டும், அதே மாதிரி ஃபாரினில் போய் ஸ்டடீஸ் படிக்கிறதாகட்டும், அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், நிறைய பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க, நான் 1 by 1 வந்துடுறேன். இப்போ மகர ராசிக்கு நிறையா மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே ஏற்படும். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கிற பாத சனியாக இருக்கிறாரு. இப்போ கரண்ட் டைமில் அவர் 2025 மார்ச் மாதத்தில் விலகிடுவார். அப்போ உங்களுக்கு டோட்டலாகவே உங்கள் ராசிநாதன் தீமையை கம்மி பண்ணிக்கிட்டு நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பா. எப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க, அதுக்கான பலன்கள் இருக்காது. ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருந்திருக்கும், உங்களை படாத பாடுபடுத்திட்டு இருப்பா. அப்போ உங்களுக்கான முயற்சிக்கான ஊதியம் இல்லாமல், உங்களுக்கான ப்ரொமோஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, பிஸ்னஸ் ஓட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அந்த பலன்கள்லாம் மாறும். மார்ச் 2025க்கு அப்புறம் மகர ராசிக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலம்னே சொல்லலாம். இப்போ ஃபேமிலியில் இப்போ கரண்ட்டில் 2024ல் ஃபேமிலியில் சின்ன இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா சனி 2ல் இருக்கார்ல, அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்படும். நல்ல சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீங்க ஃபேமிலியோட. அதே மாதிரி குரு பார்வை உங்களோட ராசி மேல் விழுகிறதுனால நல்ல பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி 2025ல் சனி விலகிறாரு. ஓகேவா, 7.5 சனி முடிய போகுது. 2025 மார்ச்லேருந்து 7.5 சனி முடிய போகுது. உங்களுக்கு சனி பகவான் உங்களை விட்டுருவார். உங்களை எதுவும் பண்ண மாட்டார். உங்கள் ராசிநாதன் உங்களை எதுவுமே பண்ண மாட்டார். படிப்படியாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லது நடக்கும் மார்ச் 2025லேருந்து. சரி, மகர ராசிக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஒன்றுமே நடந்திருக்காது. ஓகேவா, ஒரு இன்ச்சும் கூட நகர்ந்திருக்காது. நீங்கள் பண்ணுற முயற்சிக்கான பலன்கள் கிடச்சிருக்காதுன்னு சொல்ல வரேன். அப்போ மார்ச் 2025க்கு அப்புறம் சனி பகவான் உங்களுக்கு அமோகமான பலன்களை மட்டுமே தருவார்னே சொல்லலாம். ஏன்னா 2025 மார்ச்சில் சூப்பரான பலன்கள் மட்டுமே கொடுப்பாரு. அவர் விலகிடுறதில்ல, 7.5 சனி டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுதில்ல, பாத சனியும் முடிஞ்சிருதில்ல. அப்போ உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்த ஜாப் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா இப்போ கண்டிப்பாக கன்ஃபார்மாக கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் அப்படி தான் இருந்திருக்கும். பட் இனி போக போக சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா, அதே மாதிரி ராகு கேது 2-8 வராங்க. அதனால் பாசிட்டிவ் தான், பெரிய கெடுதலெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த 2025 கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். மகர ராசிக்கு ராகு கேது நல்லது தான் பண்ணுவாங்க. பட் என்னென்னா ஒரு விஷயம் 2025 ஹெல்த்தை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நீங்கள் தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ, அதாவது வெளியில் சாப்பிட்றதோ, உங்கள் ஹெல்த் மேலே நீங்கள் கேர் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். என்ன தான் பிஸ்னஸ் ஜாப் ஆகட்டும், எங்கே தான் படிக்கிறதாகட்டும், என்னவா இருந்தாலுமே ஹெல்த்தில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ராகு கேதுவால் சில உடல்நிலை தொந்தரவுகள் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ உங்கள் லைஃப் அப்படியே சூப்பராக மாறப்போகுதுன்னே சொல்லலாம். ஓகேவா, அதுக்கு வெயிட் பண்ணணும். அதாவது இவ்வளோ வருஷம் உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் உங்களை அது ஒரு பக்குவப்படுத்திட்டு போயிருக்கு. அதாவது இது இப்படி இருந்தங்காட்டி எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, இப்படி இருந்தங்காட்டி எனக்கு தோல்வி அப்படிங்கிறதுல நீங்கள் அதிலிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கள, அதனால் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்க. அதாவது நான் ரெடி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றத இருக்கீங்க. ஓகேவா, அது உங்களுக்கு 2025 பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகேவா, நீங்கள் இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்ட உங்களுக்கான பாடத்தை நீங்கள் அதை நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்தில் போட்டு இதனால தான் நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு உணர்ந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா அது எல்லாமே ஒரு அனுபவம் தானே. அந்த அனுபவத்தை எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுதான் மேட்ரு. ஓகேவா, இப்போ குரு 5லேருந்து
6ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. எப்போ மே மாதம் 2025 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கேயே அவர் சூப்பரான பலன்களை கொடுக்குறாரு. இப்போவுமே நல்ல பலன்களை தான் கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ மே 2025 6ஆம் இடத்துக்கு பயிற்சினா குரு பகவான் வந்து ராகு மேலே பார்வையை செலுத்துவார். அப்போ உங்களுக்கு வந்து ராகு சுபத்தன்மை வாய்ந்தவராக மாறிடுவார். உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே ஏற்படும். சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மகர ராசிக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், ஜாப் சேஞ்ச் ஆகட்டும், ஃபாரின் ட்ராவல் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும் பண்ணணும்னு ஐடியாலாம் இருக்கும். இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கும். ஏன்னா இப்போவே வேண்டாம், 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஜாப் ரிலேட்டட் எதாவது ஸ்விட்ச் அடிக்கணும், ஜாப் சேஞ்ச் ஆகணும், நல்ல சேலரிக்கு நெக்ஸ்ட் கம்பெனி ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா பண்ணுங்கள், தாராளமாக பண்ணலாம். சின்ன சின்ன முயற்சிகள் இப்போ எடுக்கலாம். வண்டி வாங்குறதாகட்டும், இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். இப்போவே வீடு கட்டுறதாகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள், யோசிச்சு 2025 எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? 2025 சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி மேரேஜ்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் சூப்பராகவே வர அமையும்னு சொல்லலாம். குரு பார்வை இருக்குது, அதனால் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் 2025. ஓகேவா? அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு வந்து 2025 வந்து நல்ல டைமிங்னே சொல்லலாம். ஓகேவா? சில தடைகளை மட்டும் கொடுப்பாங்க, ராகுவும் கேதுவும் சில தடைகள் கொடுப்பாங்க. ஆனாலும் அது அவ்வளோ பெருசாலாம் எதுவும் பாதிக்கக்கூடியதாக இருக்காது. சின்ன சின்ன தடைகள் மட்டும்தான் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்குவீங்க, ஓவர் கம் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா, இவ்வளோ நாளாக இருந்த ஏதோ ஒரு உடல்நிலை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு அலைச்சல், இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக படிப்படியாக சரியாகும். 2025 நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து அப்படி தான் இருக்கும். பட் சீனியர் சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அப்படியே வந்து உங்கள் ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக உங்களோட டயட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்ல வரேன். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு சரி, உங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ நாளாக சின்ன சின்ன மனக்கசப்புகள், மனப்போராட்டம், சண்டை இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் அது ஓவராக போகுது. அது எப்படி எனக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்குன்னுலாம் சொல்லாதீங்க. மகர ராசிக்கு ஓவராக போகுது. லாஸ்ட்டு டஃப் ஃபேஸுக்கு வந்துட்டீங்க, கடைசி டஃப் ஃபேஸுக்கு வந்துட்டீங்க. இதை மட்டும் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி 2024 எடுத்துகிட்டு போயிங்கன்னா 2025 2025 சூப்பராகவே இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுங்க. ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் நல்ல ஒரு பாண்டிங்காக கோஆப்ரேஷனாக இருங்க. அது வந்து நீங்கள் எதுவும் கோவப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லத்தரசிகளுக்கு வந்து ஓகே ஃபைன் தான், என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஃபேமிலின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தானே செய்யும். ஸோ வந்து அதுக்குன்னு மைனஸே இருக்குதுன்னு சொல்லாதீங்க, நெகட்டிவே நடக்குதுன்னு. அது வந்து மாறும். அந்த காலம் வந்து வரப்போகுது, முடிய போகுது. பேட் ஃபேஸ் வந்து லாஸ்ட் ஃபேஸில் இருக்கீங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு குட் ஃபேஸ் தான். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல, பொறுமையாக இருக்கணும்ல. அதே மாதிரி உங்களுக்கான ஃபேமிலியில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே வந்து ஏற்படும். மார்ச் 2025 கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி மே 2025 அப்புறமே குருவோட பார்வை, பலம் அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு மகர ராசிக்கு அமோகமான பலன்களை தரும். அதே மாதிரி ஃபாரின் போய் படிக்கிறதாகட்டும், பிளான் பண்ணுறதாகட்டும் மே 2025 அப்புறம் பிளான் பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்குது மாணவர்களுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ஃபாரினில் போய் ஜாபுக்கு வேண்டியோ பிஸ்னஸ்க்கு வேண்டிய ஃபாரின் போகிறதாகட்டும், அந்த ட்ராவலெல்லாம் வந்து கண்டிப்பாக செட் ஆகும் கன்ஃபார்மாக. ஓகேவா? அதனால் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. 2025 என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. 2024 கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா 2025 வந்து நம்ம ஷைன் ஆகிக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்துட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து பலன்கள் வந்து அமோகமாக நடக்கும். ஓகேவா? மற்றபடியெல்லாம் மகர ராசிக்கு 7.5 சனி முடிவுக்கு வந்துருச்சு. ஓகேவா? 2025 கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மற்றபடி எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, 2025 ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. மற்றபடியெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? அதனால் ஜாப், பிஸ்னஸ், ஃபாரின் போகிறதாகட்டும், ஸ்டடீஸ் ஆகட்டும், மேரேஜ் ஆகட்டும், எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 2025 என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு அதை நான் இப்போவே முன்கூட்டியே நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தானே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் ரெடி ஆவீங்க. அதனால தான் நான் இப்போவே சொல்கிறேன். ஓகேவா? மற்றபடி எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்மளோட வீடியோவை, நம்ம சேனலை வந்து அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், அவங்களே சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து வீண் போகக்கூடாதுல்ல. அதனால் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நான் எடுக்கிற எஃபோர்ட் வந்து உங்களுக்கு பலன் அளிக்குதுங்கிறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். உங்களுக்கு லைனாக 1 by 1 நான் கொடுத்துக்கிட்டே வரேன். நன்றி, வணக்கம்.